சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அங்குராஜ் ரேணுகாதேவி தம்பதியர். இவர்கள் ஜெய்சுபா டைரி என்ற பெயரில் பால், வெண்ணெய் மற்றும் நெய் வியாபாரம் செய்து வந்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று அங்குராஜ் தேவி தம்பதியர் மற்றும் அவர்களின் கார் ஓட்டுநர் சுந்தர் ஆகிய 3 பேரும் ஃபோக்ஸ்வேகன் காரில் பொள்ளாச்சி அருகில் உள்ள வேட்டைக்காரன் புதூருக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து சொந்த ஊருக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்த போது உடுமலை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கார் அதிவேகமாக சென்றதாக சொல்லப்படுகிறது. மாலை 3:45 மணியளவில் கார் மானூர் என்ற இடத்தில் அதிவேகமாக சென்றபோது ஓட்டுநர் கண் அயர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிவேகத்தில் சென்ற கார் நிலை தடுமாறி சாலையோரம் இருந்து தடுப்பில் மோதியுள்ளது. இதில் காரின் முன்பக்கம் அதிகம் சேதமடைந்ததோடு காரின் என்ஜினே தனியாக வெளியே வந்தது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் இந்த கொடூர விபத்தில் சிக்கிய அங்குராஜ் ரேணுகாதேவி தம்பதியர் மற்றும் ஓட்டுநர் சுந்தர் ஆகிய 3 பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலத்த காயமடைந்த அங்குராஜ் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அங்குராஜின் மனைவி தேவி உயர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சாலை விபத்தில் கார் ஓட்டுநர் சுந்தர் மட்டும் லேசான காயங்களோடு உயிர் தப்பினார். அவர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். கார் விபத்தில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த சம்பவம் அவர்களின் குடும்பத்தாரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த கார் விபத்து குறித்து பழனி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் பூபதி. மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். கார்த்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com.